திராவிட மாடலின் குற்றப்பதிவேடு. தமிழகத்தில் ஜூலை கடைசி வாரத்தில் உள்ள 7 நாட்களில் தொடர்ந்து 6 நாட்களில் நடைபெற்ற திடுக்கிடு கொலை சம்பவங்கள். திராவிட மாடலின் குற்றப்பதிவேடு. தமிழகத்தில் ஜூலை கடைசி வாரம் முழுவதும் நடைபெற்ற திடுக்கிடு கொலை சம்பவங்கள். 22/7/2024 கன்னியாகுமரியின் வீட்டின் மொட்டை மாடியில் இளைஞர் கழுத்தறுத்து கொலை. அதே நாளில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி படுகொலை. 25/7/2024 கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட் அருகே கல் உடைக்கும் கூலி தொழிலாளியை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டிய கும்பல். 26/7/2024 சிவகங்கை நகரில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் சரக்கு வாகன உரிமையாளர் ராஜபாண்டி என்பவர் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் 27/7/2024 தர்மபுரியில் புதியதாக திறக்கப்பட்ட பிரியாணி உணவகத்தில் உணவருந்துவது போல் வந்து ஊழியர் ஆசிக் என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்த கும்பல். 28/7/2024 கடலூர் நவநீதன் நகர் பகுதியை சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் பத்மநாதன் என்பவர் வெட்டி கொலை. அதே நாளில் சிவகங்கை மாவட்ட பாஜக நிர்வாகி செல்வகுமாரை சுற்றி வளைத்து வெட்டி கொலை செய்த கும்பலை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். அதே நாளில் கன்னியாகுமரி மாவட்ட திருவாட்டாறு அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் ஜாக்சன் என்பவர் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் 29/7/2024 திருச்செங்கோடு அடுத்த சத்தியநாயக்கன் பாளையத்தில் 10 வயது சிறுமி உட்பட 3 வெட்டிய நபரை மனநல பாதிக்கப்பட்டவர் என போலீசார் தப்பிக்க வைக்க பார்த்ததாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்.